இப்போ நம்ம இருக்கிற இந்த வீடு தான் கானா வினோத் அவர்களோட வீடு. இந்த ஓட்டு போட்டு ரொம்ப பழைய வீடு, படித்தது வளர்ந்தது எல்லாமே அப்படி. இந்த வீட்டில் தான் கானா வினோத் அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டில் தான். எவ்வளோ சின்ன வீடாக இருக்குது பாருங்க. கானா வினோத் அண்ணனோட வீடு இங்கே பாருங்க. அப்படி உள்ளே வந்தாலே அப்படி தலையே தட்டுது. இந்த அளவு தான் ஹைட்டு. இந்த ஓட்டு வீடு கொஞ்சம் பழைய வீடு போல், மழை பெஞ்சா கூட ஒழுகிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த அளவு தான் கிச்சனே. இவ்வளோதான். இந்த இடத்துல தான் கானா வினோத் அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இவ்வளோதான் கிச்சன். அப்படிங்கிறப்ப உள்ளே வந்த உடனே பார்த்தோன்னா இந்த ரூம் தான். இது ஒரு 3க்கு 3 10க்கு 10 கூட கிடையாது. பார்த்தீங்களா, இப்படி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. கானா வினோத் அவர்கள் இப்படி ஒரு 18 லட்ச ரூபாய்க்குள்ள மணி பாக்ஸை எடுத்துட்டார் அப்படின்ட்டு. ஆமாம், கப்போட வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் கஷ்டமாக தான் இது எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு பணத்தை விட கப்பு நமக்கு முக்கியம் இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக. அவனுக்கு தேவை கப்பு. ஆனால் மக்களுங்க அவன் கூட இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். நம்ம ஜெயிப்போன்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்தது தான் இவ்வளோ நாள் வந்தான். 5 நாள் நம்ம ஜெயிப்போன்னு தான் அவன் நினச்சிருந்தான். 95 நாள் இருந்தவர் 5 நாள் இருக்க மாட்டாரா? அப்போ 5 நாள் அவருக்கு உள்ள என்ன நடந்துக்குது? யார் அவர் என்ன பண்ணா? இங்கே நிறைய பேர் என்னன்றாங்க, வினோத் வந்தா தான் எங்களுக்கு பொங்கல். இந்த இடம் கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா. கோயிலில் ஒரு சின்னதாக தான் உடுக்க அடித்தான் ஒரு கோயிலில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கானாக்கு போனான். அதுக்கப்புறம் போக அவனு எங்களுக்கே தெரியல எப்படி உனக்கு வாய்ப்பு வந்ததுன்னு. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பாட்டு எழுதி கொடுப்பாங்க. போவோம், கச்சேரி போவோம், வருவோம். இந்த இடத்துல தான் படுப்போம், இந்த இடத்துல தான் சாப்பிடுவோம், கொள்ளுவோம், எல்லாம் பண்ணுவோம். கச்சேரி போனாலும் எங்களுக்கு எதனா நல்லா வாழ்ந்து வந்து கொடுப்பான். ஃபேமிலிக்கும் நல்லா செல்லு பண்ணுவான். என் மக்கள் மனுஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா எங்கள் மொத்தத்தில் அவன் ஒருத்தன் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சான். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் தான் கானா வினோத் அண்ணனோட வீடு. இங்கே பாருங்கள். அப்படி உள்ளே வந்தாலே அப்படி தலையே தட்டுது. இந்த அளவு தான் ஹைட்டு. இந்த ஓட்டு வீடு கொஞ்சம் பழைய வீடு போல், மழை பெஞ்சா கூட ஒழுகிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த அளவு தான் கிச்சனே. இவ்வளோதான். இந்த இடத்துல தான் கானா வினோத் அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இவ்வளோதான் கிச்சன். அப்படிங்கிறப்ப உள்ளே வந்த உடனே பார்த்தோன்னா இந்த ரூம் தான். இது ஒரு 3க்கு 3 10க்கு 10 கூட கிடையாது. ஒரு 3க்கு 3 சதுர அடி அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ ரொம்ப சின்ன வீடு. இவ்வளோ தான் கானா வினோத் அவர்களோட வீடு. இதில் தான் வாழ்ந்துருக்காரு. இப்போ தான் தெரியுது அவருக்கு எவ்வளோ முக்கியம் அந்த பணம் அப்படிங்கிறது, எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அவர் எவ்வளோ படங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வளோ பெரிய பெரிய நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு, நல்ல நல்ல பாடல்கள் பாடியிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு கானா வினோத் அவர்களோட வீடு இவ்வளோ சின்ன வீடா அப்படிங்கிறது பயங்கர ஷாக்கிங்காகவே இருக்குது. வீடு ஃபுல்லாக ஒழுகி அந்த தண்ணி அந்த வடிஞ்சது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன வீடு. இதில் தான் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப பணம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம பிக் பாஸில் கானா வினோத் அவர்களை ரொம்ப ஜாலியாக பார்த்துருக்கோம், கிண்டல் அடித்து பார்த்துருக்குறோம், எல்லாரோடையும் அன்பாக இருந்து பார்த்துருக்கோம், நட்பாக இருந்து பார்த்துருக்குறோம், சண்டை போட்டு பார்த்துருக்குறோம். அவங்களோட குடும்பம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்களோட அக்கா இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்கலாம். அதில் அவங்க இப்போ 18 லட்ச ரூபாய் அந்த மணி பாக்ஸை எடுத்தது அவங்களுக்கு சந்தோஷமா இல்லை வருத்தமா அப்படிங்கிறத அக்காட்ட கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். நீங்கள் தான் கானா வினோத் அவர்களோட கூட பிறந்த அக்காவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, இப்படி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. கானா வினோத் அவர்கள் இப்படி ஒரு 18 லட்ச ரூபாய்க்குள்ள மணி பாக்ஸை எடுத்துட்டார் அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் என்ன சூழ்நிலை ஏற்றான்னு தெரியல. 2வது லாஸ்ட் வரைக்கும் நான் பேட்டி கொடுக்கும்போது நான் எடுக்க மாட்டேன், அந்த காசு எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் கட்சியில் நிறைய சம்பாரிச்சிட்டான். அவன் நிறைய பணம் பார்த்துட்டு அவனுக்கு பணமே சரி, ஒரு பணத்தை ஒரு மதிப்பாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா வருது மற்றவங்களுக்கு செய்யணும், நாளைக்கு நான் வச்சுக்க மாட்டான். அவனுக்கு பணமே ஒரு இதுவாக தான் இருந்தான். அதுவும் ஒரு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லாம் சம்பாதிச்சதெல்லாம் நல்லா இழந்துட்டான். ஆனால் மக்களுங்க எதிர்பார்த்தாங்க வினோத்துக்கு தான் கப்பு அப்படின்னு. ஆனால் இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல. உள்ள லாஸ்ட் வரைக்கும் எடுக்க மாட்டேன்னு சொன்னவன் 95 நாள் இருந்தவன் ஒரு 5 நாள் இருக்க முடியாதா? அந்த வெளியில் இருக்கிறவங்க உள்ளே போனதுனால அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியல. 2வது நானும் நைட்டெல்லாம் வீடியோ பார்த்தேன். ஃபுல்லாக வெளியூர்லேருந்து வந்து ஏன் அண்ணன் இதுமாரி பண்ணியிருக்க மாட்டார்,
நாங்கள்லாம் அவருக்காகத்தானே பார்க்குறோம். நேற்று அன்றைக்கி வரைக்கும் குவைத்து, ஆஸ்திரேலியா நிறைய நாட்டிலேருந்து ஃபோனுங்க வந்தது, ஏன் இப்படி பண்ணாருன்னு. ஒரு பாய் சொல்கிறாரு, நாங்கள் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து இந்த செய்தியை கேட்டோன்னே எங்களுக்கு பதட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர் குவைத்துலேருந்து. அதுவும் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் பேசிக்கல, பண்ண மாட்டார், அவர் பணத்தை எடுக்க மாட்டார், அவர் வெளியிலேருந்து உள்ளே போனவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அரோகரா வந்து அவர்கிட்ட அவ்வளோ இதுவாக பேசினுக்குது, பணம் எடுத்துருவாங்க, பணம் யாரும் எடுக்க மாட்டாங்க, நீ நைட்டோட நைட்டு எடுத்துரு அப்படின்னு அவருக்கு உட்கார வச்சு அவர் ரொம்ப நேரமாக பேசியிருந்தது நாங்கள்லாம் பார்த்தோம். நாங்கள் பார்க்கும்போது அண்ணன் வந்து தெளிவாக தான் இருக்கிறாரு. அப்போட என்ன சொல்கிறாரு, இல்லை அடுத்த கேம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாரு அண்ணன். அப்படியும் அந்த பொண்ணு வந்து அவரை மூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் அண்ணன் எப்படி இதை எடுத்தாரு, ஏன் பண்ணாருன்னு எங்களுக்கு ஒன்று எப்படி இதெல்லாம் எங்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தோம். ஆனால் இது ஒரு அதிர்ச்சி. எவ்வளோ கஷ்டத்தில் அவர் வளர்ந்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்? இந்த இடம் கஷ்டப்பட்டதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா. கோயிலில் வந்து ஒரு சின்னதாக தான் உடுக்க அடித்தான் ஒரு கோயிலில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கானாக்கு போனான். அதுக்கப்புறம் போக அவனு எங்களுக்கே தெரியல எப்படி உனக்கு வாய்ப்பு வந்ததுன்னு. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பாட்டு எழுதி கொடுப்பாங்க. மற்ற கச்சேரிக்கு போனால் கூட மற்றவங்க நீங்கள் போங்க, நான் சம்பாரிச்சது போதும், நீ கஷ்டப்படுற, நீ ஒரு நாள்லாம் சம்பாதின்னுவாங்க. பாட்டு எழுத வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாட்டு எழுதி கொடுப்பான். காசு கொடுத்தானா வானாப்பா நான் உனக்கு ஃப்ரீயாக எழுதி தரேன் அப்படின்னுவான். அப்படியே அவனுடைய இது போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விஜய் டிவியில் கூப்பிட வச்சாங்க. அப்படியே ஒரு தத்துவ பாட்டெலாம் பாடினாங்க. ஒரு தப்பான பாட்டு பாடணுன்னு சொல்லிட்டு எழுத வந்தாங்கன்னா நான் பாட மாட்டேன், வேணாம் அந்த பாட்டு, ஏன்னா மக்களுங்க திருந்தணுன்னு தான் நான் பாடுறேனே தவிர அவங்க கெட்டு இந்த காசை நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு நிறைய வார்த்தையை வந்து நிறைய டிப்பாக அதை அவாய்ட் பண்ணியிருக்கான். எனக்கும் வருவான், நல்லா கொடுத்துட்டு போவான். அவங்க அண்ணன் தம்பிக்கும் கொடுப்பான். ஃப்ரெண்டுங்க வந்தாலுமே நல்லா செலவு பண்ணிட்டு போவான். ஃபேமிலிக்கும் நல்லா செலவு பண்ணுவான். என் மக்கள் மனசுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா எங்கள் மொத்தத்தில் அவங்க ஒருத்தன் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சான். அவன் லாஸ்ட் வரைக்கும் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லின்னு இருந்தான். அதுக்கு இடையில வந்து அவனுக்கு உள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 நாளாக அவங்க வாட்டர்மேன் சார் அந்த எல்லாம் உள்ளே போயிட்டு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. கோவமே படாமல் இவ்வளோ நாள் கோவப்படாமல் இருந்தான். இவங்க போய் எவ்வளோ கோவப்பட்டான், எதுக்காக அவன் எவ்வளோ கோவப்பட்டான், யார் என்ன சொன்னாங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு. விஜய் சேதுபதி என்ன சொன்னார், சிம்பாசனம் ஒன்றுக்கு தான் சொல்லிட்டு போனார், உள்ள குருங்களாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்படியெல்லாம் இருந்து ஏன் இதை செஞ்சான், அப்போ உள்ள என்ன நடந்தது அப்படின்னு தான் எங்களுக்கு சந்தேகம். எனக்குறது இல்லை, இந்த ராயபுரத்துலேயே விண்ணத்து படம் எடுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு இந்த தமிழ்நாட்டிலேயே மொத்தம் எல்லாத்துலேயும் இந்தியாவில் வெளிநாட்டில் கூட அவ்வளோ ஆர்வமாக இருந்தான். வின்னர் அவன் தான் அடிப்பான், எடுக்க மாட்டான் தான் எங்கள் வீட்டாண்டியே பேசினாங்க. நான் எங்கே போனாலும் பேசிப்பாங்க, உலகமே பேசிச்சு. ஃபோன் பண்ணி விட எடுக்க மாட்டார் தான் அவனை லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தான். ஆனால் ஏன் எதுக்கு, ஆனால் பணம் என்னை பொறுத்தவரைக்கும் பணம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இதில் நிறைய கச்சேரியில் அவன் சம்பாரித்து நிறைய பணம் பார்த்துட்டான். அவ்வளோ பணத்தை அவன் சேஃப்டி பண்ணாதவன் இதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு தேவை கப்பு. ஆனால் மக்களுங்க அவன் கூட இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். நம்ம ஜெயிப்போன்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்தது தான் இவ்வளோ நாள் வந்தான். 5 நாள் நம்ம ஜெயிப்போன்னு தான் அவன் நினச்சிருந்தான். ஆனால் இதுக்கு இடையில உள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆமாம், கப்போட வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் கஷ்டமாக தான் இது எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு பணத்தை விட கப்பு நமக்கு முக்கியம் இல்லை. அதுதான் எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஆமாம் ரொம்ப மனசு கஷ்டமாக. எனக்கு கப்பு தேவையில்லைன்னா தமிழ்நாட்டுக்கு கப்பு, இந்த உலகத்துக்கு கப்பு தேவை. எதை நம்பி வினத்துக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா வினத்து இருக்கிறவங்க தான் நாங்கள் பிக் பாஸ் பார்ப்போம், இப்போல்லாம் நாங்கள் டிவியே பார்க்குறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ நிறைய பேர் வெளியில் கொண்டுறாங்க. நிறைய பூமாங்க நிறைய பாய்ங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இப்போ கூட ரேஷன் கடை போட்டால் பேட்டி எடுக்க வந்தாங்க, எந்த டிவிலேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஒரு பாய் சொல்கிறாரு, வாலண்டியாக அவர் வந்து பேசுகிறாரு, அவர் நான் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு. என்ன பண்ணேன், இல்லை அண்ணன் எடுத்துருக்க மாட்டார், உள்ளே என்னமோ நடந்துக்குது, நாங்கள்லாம் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாகுது. ட்ரிபிள் கண்டிலேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க குழந்தைங்கள எட்டுக்குன்னு. அண்ணன் ஜெயிச்ச அண்ணன் தான் கப்படிப்பார், அண்ணன் வந்தாருன்னா நாங்களாம் வரோம்னாங்க. அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அண்ணன் செய்ய மாட்டார், என்ன நடந்ததுன்னு தெரியலையே, 95 நாள் இருந்தவர் 5 நாள் இருக்க மாட்டாரா, அப்போ 5 நாள் அவருக்கு உள்ளே என்ன நடந்துக்குது, யார் அவர் என்ன பண்ணா, இதில் என்ன பிரச்சனை, அப்போ அவங்களாம் கூட்டினே இருப்பாந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனால் கம்முனு கண்டிருந்தானா இந்த அளவுக்கு நடந்திருக்காது. இப்போ வரவேற்கிறதுக்கு எவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க காண வினத்தை வர 100 நாள்? இங்கே நிறைய பேர் என்னன்றாங்க, வினத்து வந்தால் தான் எங்களுக்கு பொங்கல்.
அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.